ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சந்தித்திருக்கிறார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் நட்சத்திர விடுதியில் பியூஷ் கோயலை டிடிவி தினகரன் சந்தித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், விவரம். இப்பொழுது வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் அதிமுக தலைமையில் பாஜக ஏற்கனவே அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக, பாஜக மற்றும் பாமக உள்ளிட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற இன்றைய தினம் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அதிமுக தலைமையினை பாஜக மற்றும் பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஏற்ற போது தற்பொழுது இன்றைய தினம் அமமுக பாஜகவினுடைய தலைமையினை இன்றைய தினம் ஏற்று கையெழுத்திட இருக்கிறது. அதிலும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சனம் செய்து வந்திருந்த டிடிவி தினகரன் இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக தலைமையில் இன்றைய தினம் இடம்பெற இருக்கிறார். அதிலும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருந்து மாற்ற வேண்டும், அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அதிமுகவினை ஏற்க முடியாது என்பது போன்ற பல்வேறு காட்டமான விமர்சனங்களை எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தும் அதே போல அதிமுகவை விமர்சித்தும் டிடிவி தினகரன் பேட்டியளித்திருந்தார். இந்த நிலையில் அதிமுக இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் ஒருபோதும் அமமுக இடம்பெறாது, நாம் அமையக்கூடிய அந்த கூட்டணியில் ஆட்சி அமையும் என்ற கருத்துக்கள் எல்லாம் தெரிவித்திருந்தார். ஒரு பக்கம் விஜயோடு இணைய தொடர்ந்து அவர் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த நிலையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக பெங்களூரு வழியாக டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்திருந்தார். அதன் பிறகு அதற்கு முன்தினம் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து பேசியிருந்தார். இந்த நிலையில் இருவரையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற அமித்ஷாவினுடைய முடிவு தற்பொழுது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வாரா, அதிமுகவை தலைமையாக ஏற்றுக்கொள்வாரா டிடிவி தினகரன் என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் ஒருபுறம் இருந்த போதிலும் தற்பொழுது டிடிவி தினகரன் தற்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த கட்சியினை தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்காக தற்பொழுது வருகை தந்திருக்கிறார்கள். ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் முன்னிலையில் இன்றைய தினம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தற்பொழுது இன்றைய தினம் கூட்டணியில் இணைய இருக்கிறது. குணசேகரன், தற்போது என்டிஏ கூட்டணியில அமமுக இணைந்திருக்கிறது. இப்ப இந்த பேச்சுவார்த்தையில யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்களை கேட்டு பெறலாம். முன்னதாக தற்போது பியூஷ் கோயலுடன் டிடிவி தினகரன் சந்திப்பு நிகழ்ந்து வருகிறது. பாஜகவுடன் டிடிவி தினகரன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் பியூஷ் கோயல், எல் முருகன், நயினார் நாகேந்திரன், வானதி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் பங்கெடுத்திருக்கிறார்கள். ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார். என்டிஏ கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக அமமுக இணைந்திருக்கிறது. முன்னதாக எடப்பாடி பழனிசாமியை பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்த டிடிவி தினகரன் தற்பொழுது என்டிஏ கூட்டணியில் இணைந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஒத்துக்கொள்ள முடியாது என்றும் அவரை துரோகி என்றும் பலவிதமாக விமர்சித்திருந்தார் டிடிவி தினகரன். இந்த சூழலில் தற்பொழுது அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், இந்த பேச்சுவார்த்தையில பாஜக சார்பாகவும் அமமுக சார்பாகவும் யாரெல்லாம் இருக்கிறார்கள், விவரம் என்ன? இன்றைய தினம் வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலை அதிமுக தலைமையில் எதிர்கொள்ளாமல் பாஜக தலைமையினை ஏற்று இன்றைய தினம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணியில் தற்பொழுது இணைந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த அதிமுக தலைமையிலான இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக தலைமை என ஏற்கனவே பாஜகவினுடைய தமிழக தலைவர்கள் தெரிவித்து வந்தார்கள். இருந்தபோதும் ஒன்றிய பாஜகவினுடைய தலைவர்கள் பாஜக ஆட்சி என்று பாஜக தலைமைதான் என்றும் தொடர்ந்து இருவேறு கருத்துக்களை தொடர்ந்து மாறி மாறி பகிர்வு செய்திருந்தார்கள். இந்த நிலையில் டிடிவி தினகரன் எந்த கூட்டணியில் யார் தலைமையில் கூட்டணியில் இடம்பெறுவார் என்ற அந்த கேள்வி என்பது தொடர்ந்து எழுந்து வந்திருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் முன்னிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பதற்குண்டான முதற்கட்டமான அந்த உறுதி என்பது இன்றைய தினம் நிகழ இருக்கிறது. குறிப்பாக இதற்கு முன்னதாக டிடிவி தினகரன் தனது ஆதரவு மாவட்ட செயலாளர்களோடு இன்று காலை 9 மணி முதல் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனையினை மேற்கொண்டிருந்தார். அந்த ஆலோசனையில் கடுமையாக எடப்பாடி பழனிசாமியையும் அதிமுகவையும் விமர்சனம் செய்திருந்த போது தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவோடு இணைந்திருப்பதனால் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், நிர்வாகிகளுடைய கருத்துக்கள் என்பது என்ன என்ற பல்வேறு விதமான ஆலோசனைகளை இன்றைய தினம் டிடிவி தினகரன் தனது நிர்வாகிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். அதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது இந்த 11 மணி அளவில் டிடிவி தினகரனை பியூஷ் கோயல் சந்திப்பதற்குண்டான அந்த நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. அதற்கான அழைப்பும் டிடிவி தினகரனுக்கு நேற்றைய தினமே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று இரவு ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல்
தமிழகம் வந்திருந்த நிலையில் இன்றைய தினம் இந்த அமமுக கட்சியினை தேசிய ஜனநாயக கூட்டணியில் வரக்கூடிய இந்த தேர்தலில் கூட்டணி கட்சியாக இணைக்க வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தம் இன்றைய தினம் போடப்பட இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 23ஆம் தேதி பிரதமர் மோடியினுடைய அந்த பொதுக்கூட்டத்தில் டிடிவி தினகரனையும் கூட்டணி கட்சி தலைவராக மேடையில் ஏற்றுவதற்கான முதற்கட்டமாக இன்றைய தினம் கூட்டணி இறுதி செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். அதிலும் எடப்பாடி பழனிசாமி துரோகி எனவும் பல இடங்களில் எப்பொழுதெல்லாம் அவர் செய்தியாளர்களை சந்திக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் எடப்பாடி பழனிசாமியை துரோகி என்ற வார்த்தையை மட்டுமே பிரயோகித்து காட்டமாக பேசியிருந்தார். அது மட்டுமல்லாது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க முடியாது, எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவை ஒருபோதும் ஏற்க முடியாது, அந்த கூட்டணி இருக்கக்கூடிய அதிமுக இருக்கக்கூடிய எந்த கூட்டணியாக இருந்தாலும் அதில் நாம் இடம்பெற மாட்டோம் என்று கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக டிடிவி தினகரன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் அவரை சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவரை சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியில் தான் பாஜகவினுடைய தேசிய தலைமை அறிவுறுத்தியிருந்தது. இந்த நிலையில் அண்ணாமலை பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை டிடிவி தினகரனை 2 முறை நேரடியாக சந்தித்து அண்ணாமலையுடைய இல்லத்தில் டிடிவி தினகரனை அழைத்து விருந்து வைத்தும் அவரை சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து 2 முறை டெல்லி சென்று அதாவது டிடிவி தினகரன் பெங்களூரு வழியாக டெல்லி சென்று 2 முறை அமித்ஷாவை சந்தித்து பேசியிருந்தார். அப்பொழுது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்பதா அல்லது வேண்டாமா அதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம், ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இடம்பெற வேண்டும் என டிடிவி தினகரனிடம் அமித்ஷா உறுதியாக தெரிவித்திருந்த நிலையில் இன்றைய தினம் இந்த கூட்டணி இடம்பெறுவதற்குண்டான ஒப்பந்தம் இன்றைய தினம் கையெழுத்தாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் பொதுக்கூட்டத்தில் டிடிவி தினகரன் பங்கேற்பது குறித்தான மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவிப்பும் ஏற்கனவே டிடிவி தினகரன் தரப்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த கூட்டணி சுமூகமான பேச்சுவார்த்தையின் மூலமாக எட்டப்பட்டதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் நேரடியாக அன்புமணியினுடைய பாமக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அவருடைய இல்லத்தில் சந்தித்து கூட்டணியில் அதிமுக தலைமையிலான கூட்டணியை ஏற்கிறோம், அதிமுக தலைமையில் கூட்டணி கட்சியாக இணைந்திருக்கிறோம் என்ற ஒரு செய்தியாளர் சந்திப்பினை அன்புமணி தெரிவித்திருந்தார். ஆனால் இன்றைய தினம் டிடிவி தினகரனோ பாஜக தலைமையில் தற்பொழுது இந்த கூட்டணியில் இணைந்திருப்பது என்பது கூட்டணி கட்சிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு மீண்டும் ஒரு புரிந்து இருவருக்கும் உண்டான அந்த சமரசம் எட்டவில்லை என்பது இதன் மூலமாக உறுதியாகி இருக்கிறது. அதிமுக கூட்டணியில் பாஜக இணைந்த பொழுது அமித்ஷா சென்னை வருகை தந்து காலை முதலிருந்தே காத்திருந்து எடப்பாடி பழனிசாமியை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி, அதாவது அண்ணாமலையை மாற்ற வேண்டும், அதே போல தங்களுக்கு ஆதரவான மாநில தலைவரை போட வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் நிபந்தனைகளும் அமித்ஷாவிடம் வைக்கப்பட்டிருந்தது. அதனை எல்லாம் ஏற்ற பிறகே அண்ணாமலையினை மாநில தலைவராக மாற்றிய பிறகும் அதே போல நயினார் நாகேந்திரனை மாநில தலைவராக போட்ட பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணிக்கு ஒப்புதல் தெரிவித்து அமித்ஷாவை சந்தித்தும் பேசியிருந்தார். அந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா இருவரும் ஒன்றாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் வரக்கூடிய இந்த தேர்தலை சந்திப்போம் என கூட்டாக செய்தியாளர் சந்திப்பை தெரிவித்திருந்தார்கள். அதன் பிறகு ஒரு சில கட்சிகள், அதாவது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் மட்டுமே, இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட ஒரு சில கட்சிகள் மட்டுமே, சிறிய கட்சிகள் மட்டுமே பாஜகவினுடைய தலைமை ஏற்க இருப்பதாகவும் அதிமுக தலைமையில் இந்த வரக்கூடிய தேர்தலை சந்திப்போம், தங்களுக்கான இடங்கள் பாஜக ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற ஒரு தகவலும் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் தொடர்ந்து தகவலாக தெரிவித்து வந்திருந்தார்கள். இந்த நிலையில் டிடிவி தினகரனை இந்த கூட்டணியில் சேர்த்திருப்பதன் மூலமாக அவருக்கான தொகுதி பங்கீடு, அதே போல எந்தெந்த தொகுதிகள் என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் பாஜக தலைமையிடம்தான் டிடிவி தினகரன் தற்பொழுது ஆலோசனை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் எழுந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவினுடைய தலைவர்களும் டிடிவி தினகரனையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த நிர்வாகிகளையும் தேர்தல் நேரத்து களத்தில் எப்படியெல்லாம் எதிர்கொள்வார்கள், சந்திப்பார்கள் என்பது போன்ற எதிர்பார்ப்பு என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருந்து வருகிறது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் கடந்த 7 ஆண்டுகளாக அதிமுக அமமுகவினரை எதிர்த்தும் அமமுகவினர் அதிமுகவினரை எதிர்த்தும் தான் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தங்களது வேலைகளை இதுவரை செய்து வந்திருந்தார்கள். 2021ஆம் ஆண்டும் தேர்தலை சந்திக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிட்டிருந்தார்கள். பல தொகுதிகளில் அதிமுக தோல்வி அடைவதற்கு அமமுகவினுடைய வேட்பாளர்கள் பெறப்பட்டிருந்த வாக்குகள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. அதிமுகவினுடைய வாக்குகள் பெரும்பாலும் சரிவதற்கு அமமுகவினுடைய வாக்குகளும் ஒரு காரணம் எனவும் தெரிய வந்திருந்தது. அதன் பிறகு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில், அதாவது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பங்கெடுத்து போட்டியிட்டிருந்தது. அதிலும் அதிமுகவினை 3வது இடத்திற்கு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு வாக்குகளை அமமுக பெறப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்க. அதிலும் குறிப்பாக டிடிவி தினகரன் வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 3வது இடத்திற்கு செல்லும்
எனவும் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலுக்கு பிறகு இருக்க மாட்டார், அவருடைய பொறுப்பு பதவி மாற்றப்படும் என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் மிக காட்டமாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தற்பொழுது டிடிவி தினகரன் தன்னுடைய அமமுக கட்சியினை தற்பொழுது இணைத்திருக்கிறார். இந்த அமமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எடப்பாடி முதல்வராக வேட்பாளராக அறிவித்ததற்கு இதனை ஏற்பாராம், அதிமுக தலைமையில் பாஜக என்ற ஒரு கருத்தினை ஏற்பாரா என்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் இதுவரை இன்னும் குழப்பமாகத்தான் இருந்து வருகிறது. இந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ளாக தொடர்ந்து அதிமுக பாஜகவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சலசலப்பும், அதே போல அதிமுக பாஜக அமமுகவுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு சலசலப்பு ஏற்கனவே பாமக இரண்டாக பிரிந்திருக்கிறது. அன்புமணி பாமக, ராமதாஸ் பாமக என இரண்டாக பிரிந்திருக்கிறது. இதில் அன்புமணி தரப்பு பாமகவிற்கு எவ்வளவு ஆதரவு இருக்கிறது என்பது போன்ற விஷயங்களும் இதுவரை தெரியவில்லை என்பது போன்ற பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தற்பொழுது தொடர்ந்து ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த முயற்சியில் பாஜக தலைமை தொடர்ந்து மும்முரமாக ஈடுபட்டு இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் பியூஷ் கோயல் உள்ளிட்ட 5 பேர் கொண்ட ஒன்றிய அமைச்சர்கள் மற்றும் இணை அமைச்சர்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் பொறுப்பாளர்களை கடந்த மாதம் அறிவித்திருந்தது. அந்த நிலையில் தொடர்ந்து கடந்த மாதம் டிசம்பர் மாதம் பியூஷ் கோயல் தமிழகம் வருகை தந்து எடப்பாடி பழனிசாமி சந்தித்து கூட்டணி ஒப்பந்தத்தை இறுதியும் செய்திருந்தார். அதன் பிறகு சில கட்சிகள் கூட்டணிக்குள் வரும் எனவும் தெரிவித்திருந்த நிலையில் இன்றைய தினம் கடந்த சில மாதங்களுக்கு பிறகு டிடிவி தினகரனுடைய அமமுக இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற இருக்கிறது. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தலைமையினை டிடிவி தினகரன் ஏற்பாரா என்பது இந்த சந்திப்பின் முடிவில் தெரிய வரும் என டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். டிடிவி தினகரன் செய்தியாளர் சந்திக்கும் பொழுது பல்வேறு விஷயங்களையும் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டு போனதில்லை என்றும், அதே போல இது ஒரு குணசேகரன் தொடர்ந்து பேசலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.